ஆக்ஷன். ஓகே, வெற்றிதான் வெற்றிதான் வெற்றிதான். வெற்றி குறி போடலையா? வெற்றி குறி போடு. சொல்லிருந்தியப்பா அப்படின்ற சொல்லி நான் அப்படியே மழுப்பிடுவேன். அப்படி இல்ல, உண்மையிலே வந்து மும்பை தான் வந்து பேப்பர் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 5 வருஷமா பேப்பர் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆடுறதெல்லாம் பார்த்தா ஒரு நமீபியா டீம் கூட எனக்கு தெரிஞ்சு ஃபைட் கொடுத்துருப்பானுங்க. அதை விட மட்டமா கேவலமா ஒரு ஒரு உண்மையிலே இட்ஸ் நாட் விக்டரி, இட்ஸ் ஸ்டேட்மெண்ட். மெயினா யாருன்னா அகில் ஹுசைன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். உண்மையிலே சொல்றேன், மேட்ச் அகில் ஹுசைன் ஸ்டே வெஸ்டர்ன் வெச்சதுக்கு அப்புறமா வந்து வெச்சதுக்கு அப்புறமா உண்மைதான் சரி. உண்மையிலே சொல்றேன், அந்த அந்த கேவலமான அந்த ஒரு ஐசிசி உடைய அந்த எழுதப்படாத ஒரு ரூல், அந்த லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் இருந்தா வந்து ஒரு என்னது ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் போலர் இருக்கக்கூடாதுன்ற கேவலமான ஒரு எழுதப்படாத ஐசிசி ரூல்னால எஸ்ஆர்எச்ல அவனை உட்கார வச்சு ஷார்ட்னு ஒரு ஒரு ஜென்டில்மேனை நம்ம இறக்கணும். சரி, நாங்க இறக்கணும். உண்மையிலே சொல்றேன், அந்த ஒரு விக்டரி எஸ்ஆர்எச் கூட அகில் ஹுசைன் இருந்தா கண்டிப்பா சொல்றேன் 2 பாயிண்ட். இந்த பொசிஷன்ல சிஎஸ்கே வந்து டாப் 4 குள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். எஸ், இப்பவே 5th பொசிஷன் வந்திருக்கும். 8 பாயிண்ட். 6 பாயிண்ட். ஓகேங்களா, 6 பாயிண்ட். அந்த 2 செட் 8. அதான் 8 பாயிண்ட் வந்திருக்கும். லிட்டரலி சொல்றேன், இதுதான் மேனேஜ்மெண்ட் மிஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு பழைய ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சு பண்ண ஒரு விஷயத்தினால ஒரு 2 பாயிண்ட் லூஸ் பண்ணிட்டோம். பட் ஆனா சொல்றேன், நாட் ஒன்லி அகில் ஹுசைன், குடோஸ் டு முகேஷ் சௌத்ரி. அவங்க அம்மா இறந்து அதுக்கப்புறம் இது நேத்தியோ முந்தானேதோ இறந்து இன்னைக்கு வந்து விளையாடி இருக்கான். பட் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் முகேஷ் சௌத்ரி போட்டதெல்லாம் உண்மையிலே சொல்றேன், அவன் வந்து டிகாக்கோடைய விக்கெட் எடுத்ததுனாலதான் எனக்கு தெரிஞ்ச அகில் ஹுசைன் வந்து இன்னுமே கான்பிடென்டா அடுத்த 2வது ஓவர் போட முடிஞ்சது. அதே மாதிரி 100க்கு வந்து எப்படின்னா, யாருமே கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு மாதிரி போடுவான். ஆனா கூட யாராச்சும் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்பின்னர் அவனுக்கு வந்து கூட யாராச்சும் ஒருத்தன் நான் இருக்கேன்டா அப்படின்னு சொன்னா அவன் வந்து அது ஒரு தனி பலமா அவனுக்கு வந்து அமைஞ்சிடுது. அவன் வேற லீக்ல ஆடிட்டு இருக்கான், அவன் வேற லீக்ல போலிங் போட்டுட்டு இருக்கான். அவன் லிட்டரலி அவனும் அதே மாதிரி தான் போலிங் போட்டான். உண்மையிலே சொல்ல போனா இன்னைக்கு போலர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணாங்க. போலர்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்ணதுனால போன ப்ரெடிக்ஷன்லயே நம்ம சொல்லியிருப்போம், போலர்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்ணணும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன காம்பினேஷன் பண்ணாலும் ஓரளவுக்கு டீசென்ட் நல்லாவே இருக்கு. அப்போ இல்லண்ணா, ஆக்சுவலா என்னன்னா, நான் இது 2-7 தானே இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா 10ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சஞ்சு வந்து லாஸ்ட் ஓவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனால வேற ஆப்போசிட்ல நான் ஸ்ட்ரைக்கர்ல யாருமே இல்ல. அதனால வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான், அவனுக்கு கிடைக்கிற பால்ல 6 அடிச்சிட்டு இருந்தான். ஐயோ, இப்போ நான் ஸ்ட்ரைக்கர்ல யாராச்சும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருந்திருந்தா கண்டிப்பா இது வந்து ஒரு 230 240 ஸ்கோர். எனக்கு வந்து இந்த இந்தியா இங்கிலாந்து செமிஃபைனல்ஸ் தான் ஞாபகம் இருந்தது. அந்த மாதிரி தான் கண்டிப்பா போகுன்ற மாதிரி நினைச்சேன். ஏன்னா திலக் வேற ஃபார்முக்கு வந்துட்டான். அந்த மும்பை இந்தியன்ஸே வந்து ஒரு சரியான ஒரு கான்பிடன்ஸ் லெவல்ல இருந்தாங்க. நான் சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அந்த அகில் ஹுசைன் அண்ட் முகேஷ் சௌத்ரி அந்த பவர் பிளேல கம்ப்ளீட்டா முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் தான் மேட்சே முடிஞ்சிச்சு. ஆமா, பவர் பிளேயோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி செஷன் 1 செஷன் 2 அதுக்கப்புறம் டே 1 அதுக்கப்புறம் வந்து என்னது அதான் நைட் வாட்ச்மேனா இவன் வந்தான் பாத்தீங்களா, அவன் பேர் என்ன, ஷார்துல் தாக்கூர். இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு மேட்ச். ஸோ உண்மையிலே சொல்றேன், இந்த விக்டரி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மறக்க முடியாத ஒரு விக்டரியா நான் பாக்குறேன். தெரிகிறது, பார்த்தாலே தெரிகிறது. ஆமா, ஏன்னா இந்த சீசன் எதுவுமே எங்களுக்கு சரியா போல. ரைட் ஃப்ரம் இன்ஜுரிஸ், நேத்தன் எல்லியஸ்ல இருந்து, ஏன்னா அவனை நம்பிதான் அங்க பத்திரனா வெளில விட்டோம். அதே மாதிரி முக்கியமான நேரத்துல அவன் பேர் என்ன, ஆயுஷ் மாத்ரே ஒரு இன்ஜுரி. அதே மாதிரி கலீல் அஹ்மத் பவர் பிளேல அவன் தான் வந்து ஸ்டெப்பின் பண்ணி பயங்கரமா போலிங் போட்டான், அவனோட இன்ஜுரி. இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு நெகட்டிவிட்டி போன வருஷத்துல இருந்து இருந்ததுக்கு இந்த மேட்ச் வந்து லிட்ரலி we are the kings அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்த கான்பிடன்ஸை வச்சு அடுத்த மேட்ச் வந்து ஜிடி கூட சென்னையில நடக்குது. இதை விட சரியான சான்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் எப்படியாச்சும் போட்டலாம் பண்ணிடணும் ஜிடி கூட. பண்ணிட்டா அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து மும்பை கூட சென்னை. ஓகேங்களா, அதுலயுமே நம்ம சரியான சான்சஸ் இருக்கு. ஏன்னா மும்பை ரொம்ப டவுன்ல இருக்காங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் ரேஸ்ல செமையா இருக்காங்க. சொல்லுங்க.
ஓகே. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே எல்லாத்தையும். அதுக்கப்புறம் என்னத்த சொல்றது? இல்ல நான் இன்னைக்கு பாசிட்டிவ் ஆடினே இருப்பேன் அது அந்த மாதிரி மாதிரிலாம் நீங்க இருக்கிற பாசிட்டிவ்ல வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து நான் சிஎஸ்கே வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபேன் பாயா வந்து பார்க்க ஆரம்பிச்சது எப்போதுல இருந்தா இந்த சீசன்ல இருந்தா. ஏன்னா வந்து எனக்கு பிடிச்ச பிளேயரை வந்து ஏலத்துல எடுத்த உடனே நான் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். என் பிடிச்ச பிளேயர் வந்து சஞ்சு சாம்சன். ஆமா. சோ சஞ்சு சாம்சன் எடுத்த உடனே வந்து என் சப்போர்ட் உனக்கு தான் இன்வைட் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டேன். சோ அப்புறம் வந்து அவன் 100 அவன் எப்போ அவன் அவன் கம்மியா அடிக்கும் போதெல்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணி ஸ்டோரியா போட்டுட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல. சோ அப்புறம் அவன் 100 எடுத்தான், வாடா என் சிங்கக்குட்டி வந்துட்டாடா என் சிங்கக்குட்டி அப்படின்ற நெக்ஸ்ட் இந்த மேட்சும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டே டே இப்ப அகில் ஹுசைன் போக கூடாது அந்த சைடு, அவன் சிங்கிள் அடிக்கூடாதுன்னு வச்சிருந்தேன். எனக்கு போதும், எனக்கு தோணுச்சு இந்த ஸ்கோர் போதும், நீ போயிடாத அந்த சரி, எனக்கு சஞ்சு சாம்சன் 100 தான் வேணும், நீ போயெல்லாம் ஒன்னும் புரிந்து தேவையில்லை, அந்த சைடு சஞ்சு சாம்சன் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது இவ்வளவு நல்லா இவங்க போலிங் போடுவாங்கன்னு யாருக்கு தெரியும். ஏன்னா வந்து அந்த டேர்ன் இருந்ததால தான் வந்து அகில் ஹுசைன் அதுக்கப்புறம் நூர் அகமத்லாம் வந்து பயங்கரமா போட்டு முடிச்சு விட்டானுங்க பவர் பிளேலயே. பட் எனக்கு என்னன்னா இந்த சைடு அகில் ஹுசைன் நிக்கும் போது டே போயிடாதா, அவன் சிங்கிள் கூப்பிட்டாலும் போயிடாத, நீ அடிக்க சொல்லு. 97 வந்து 91 வந்துட்டான், இன்னும் 4 பால் தான் இருக்குது, அவன் அந்த செஞ்சுரி போட்டே ஆகணும் எனக்கு. பிகாஸ் ஐ வாண்டட் தட் செஞ்சுரி பேட்லி. ஏன்னா வந்து எனக்கு சஞ்சு சாம்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். தினேஷ் கார்த்திக் அப்புறம் வந்து சஞ்சு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ல எனக்கு தினேஷ் கார்த்திக் அப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்ஸ்மேன். ஸோ அதனால வந்து சஞ்சு சாம்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். எனக்கு செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னா வந்து ஓவர்டன் காமிச்ச அந்த இது டப்பு 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 அடிச்சுட்டு ஆமா நல்லா இருந்துச்சு. அந்த கேட்ச் கொடுத்துட்டு போகும்போது நெக்ஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னா என்ன நெகட்டிவ் சொல்றீங்க அப்படின்னா, ஐ சா 2 more negatives in CSK batting, எஸ்பெஷலி சஃப்ராஸ் கான் அண்ட் பிரிபிஸ் as well as தூபே. இவங்க 3 பேருமே வந்து ஷார்ட் அடிக்க போய் தான் வந்து அவுட் ஆனவங்க. வேகமா டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு போவோம். இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சஞ்சு சாம்சன் பிளேயர் ஆங்கர் ரோல் அங்கதான் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வர முடிஞ்சுது. இல்ல அப்படின்னா வந்து சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆன உடனே டப்புனு பிரிவிஸ் வந்துட்டு தூக்கி அடிச்சு பின்னாடி போங்க அவுட், திருப்பி தூபேவும் போல்டு. சோ அதெல்லாம் வந்து இட் கேவ் தி அடிச்சானுங்க, பட் அவுட் ஆயிட்டாங்க, டப்பு அவுட் ஆயிட்டானுங்க. சோ சர்ஃப்ராஸ் கான் 2 போர் அடிச்சான், அடிச்ச உடனே மூடிட்டு இருந்திருக்கணும். என்ன பண்ணா டப்புன்னு திருப்பி சுத்தினான், அது தேவையில்லாத ஷாட். அது சர்ஃப்ராஸ் கான் ரொம்ப தப்பான அடிச்ச கான்பிடன்ஸ் அடிச்சேன். ஆமா என்னோட நெகட்டிவும் அதுதான். அதுக்கு வந்து சர்ஃப்ராஸ் கான் மட்டுமே வந்து ரீசன் இல்ல, ருத்ராஜும் ரீசன். ஏன்னு சொல்றேன்னா, ஆயுஷ் மாத்ரேயோட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து உருவில் பட்டேல். ஓகேங்களா, நெகட்டிவ்னா ஆமா அது அழகா வந்து ஆயுஷ் மாத்ரேக்கு பதிலா உருவில் பட்டேல கொண்டு வந்திருந்தா அந்த பொசிஷன் வந்து 2 டவுன்ல தான் வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்திருப்பான். அதே மாதிரி அது வந்து ஒரு பிளண்டர். ஆக்சுவலி பிளண்டர்ன்றத எதுக்கு ஆக்சுவலி 14 கோடி கொடுத்து எடுத்திருக்கேன், நான் ஒத்துக்கிறேன், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்ல, அது ஒன் டவுனை உர்வில் பட்டேல வச்சுக்கிட்டு அடுத்த சர்ஃப்ராஸ் கான், பிரெவிஸ், தூபே, அதுக்கப்புறம் ஓவர்டன் இப்படி கூட போயிருக்கலாம். பேட்டிங் டெப்த் இருக்கதான் செய்யுது. பட் கார்த்திக் சர்மா வந்து அந்த பொசிஷன்ல 14 கோடி கொடுத்து எடுத்துட்டோன்றதுக்காக நீ வந்து ஸ்குவாட்ல வைக்கணும்னா எனக்கு தெரிஞ்சது தப்பு. இன்னைக்கு வந்து ஒரு ஓவர் நல்லா தான் ஆடினா, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா பும்ரா ஓவர்ல பும்ரா யாருன்னு காமிச்சிட்டான். எஸ்பெஷலி லாஸ்ட் 2 ஓவர்லாம் பும்ராவெல்லாம் வந்து சரியான ஸ்பெல். கிட்டத்தட்ட 2 ஓவருக்கு 19 ரன் இருக்கும். மும்பை பாசிட்டிவ் நெகட்டிவ் போவோம். நீங்க சிஎஸ்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் முடிச்சிருங்க. அதுதான் பாசிட்டிவ் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல அதான் பவுலர்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. அது ஒண்ணு. நெகட்டிவ்ஸ் வந்து அதுதான். ரன் டவுன் வந்து எனக்கு தெரிஞ்சு உர்வில் பட்டேல் தான் வந்திருக்கணும். மேபி இன்ஜூரியா என்ன தெரியல. இன்னைக்கு கூட நான் டக்அவுட்ல பார்த்தேன், கையில வந்து ஒரு பேண்ட் இருந்துச்சு. மேபி அதனாலயா இல்ல என்ன ரீசன் தெரியல. சோ அது ஒண்ணு. அதே மாதிரி கார்த்திக் சர்மாவை தான் எடுக்கணும்னு இல்ல, அதே மாதிரி 6th பவுலிங் ஆப்ஷன் உண்மையிலேயே தேவையா? அப்படி தேவைன்னா கார்த்திக் சர்மாக்கு பதிலா பிரசாந்த் வீர் எடுத்துட்டு, ஏன்னா பிரசாந்த் வீர் வந்து நீங்க ஜடேஜாக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதான் ஜடேஜாக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் தான். அது எதுவும் இன்ஜூரின்றதுனால இருக்கலையான்னு தெரியல. கார்த்திக் சர்மாக்கு பதிலா ஜடேஜா ஐ மீன் இவன் பிரசாந்த் வீரை எடுத்துட்டு குர்ஜத் பிரீத்தை கூட நீங்க குர்ஜப்ரீத்தை கூட நீங்க உட்கார வைக்கலாம். ஏன் சொல்றேன்னா, குர்ஜப்ரீத்தை வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்றதா எனக்கு தெரியல. இன்னைக்கே கூட மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமா தான் கொண்டு வரான். ஒரு 6வது ஆப்ஷனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டரா தான் இருக்கணுமே தவிர ஒரு ப்ரொஃபஷனல் பவுலரா இருக்கிறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா சிஎஸ்கே வந்து 6 பவுலர்ஸ் வச்சு விளையாடுறாங்க. அதுல 5 பவுலர்ஸ் தான் வந்து மேட்ச்க்கு யூஸ் பண்றாங்க. மத்த ஒரு பவுலர்ஸ் வந்து சும்மா எப்படி சொல்றது போட்டு இன்னைக்கு கூட குர்ஜப்ரீத்தே வந்து சும்மா தான் எல்லா மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து போட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் பண்ணலாம். நீங்க ஒண்ணு எடுத்தா கார்த்திக் சர்மாக்கு தான் பிரசாந்த் வீரை தான் எடுக்கணும். அது ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு நெகட்டிவா நான் அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பேட்ஸ்மேன் வந்து புரியுது எல்லாம் அடிச்சு ஆடுறானுங்க. அதே மாதிரி யாரோ வந்து நீ அடுத்த ஒரு பால் டாட் வச்சுனா அடுத்த பால் நீ 6 அடிக்கலன்னா எப்படி சொல்றது, இன்னைக்கு வந்து உண்மையிலே இந்த
பிச்சை அசஸ் பண்ணி ஆடினது யாருன்னா சஞ்சு சாம்சன் தான். ஆமா. நான் 2 பால் தொக்கு வைக்கிறேன், பிரச்சனை இல்ல. இது வந்து நார்மல் வான்கடே பிச் இல்ல இது. எனக்கு இல்ல அவன் தெரியுது. புரிஞ்சுக்கிட்டான். இல்ல அவன் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த புரிஞ்சுக்கிட்டான். மாதிரி ஆமா. அது வந்து ஒரு நெகட்டிவ். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஏன் அதான் இன்னும் ஒரே ஒரு நெகட்டிவ் சொல்லியிருந்தேன். ஏன் ஸ்பின்னர்ஸை நம்பவே மாட்டான் ருத்ராஜ்? எனக்கு இது வரைக்கும் புரியல. எனக்கு தெரிஞ்சு அகில் ஹுசைன் அப்புறம் வந்து நூர் அகமது இவங்க கூட யாராச்சும் ஒருத்தர் லைக் ஸ்ரேயாஸ் கோபாலோ இம்பாக்டா வச்சுக்கோங்க. அகில் ஹுசைனை ஸ்குவாட்ல கொண்டு வந்துட்டு இல்ல இப்போ சப்பா வந்து ஸ்ரேயாஸ் கோபாலோ இல்ல ராகுல் சஹரோ, சரி ஓகே ராகுல் சஹர் சான்ஸ் கொடுத்தீங்க, பொழந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஸ்பின்னர் இருந்தா, எஸ்பெஷலி சேப்பாக் என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மேக்குள்ள வந்துட்டோம் நம்ம. டியூவும் பெருசா இனிமேல் இருக்காது. அதே மாதிரி பிச்சு வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்காது, கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டு தான் இருக்கும் இனிமேல். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க இனிமேல். எனக்கு தெரிஞ்சு மூணாவதா ஒரு ஸ்பின்னரா கூட ஸ்பின்னர்ஸ் யாராச்சும் யோசிக்கணும். பட் ஆனா ஸ்பின்னர்ஸ் கொண்டு அது அது தெரியல. அது ருத்ராஜ் யோசிக்கிறானா இல்ல ஃபிளெமிங் யோசிக்கிறானான்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பிரசாந்த் நீரே யூஸ் பண்ணலையே, கொண்டு வந்துட்டு யூஸே பண்ணலையே. நிறைய மேட்சஸ் வந்து பிரசாந்த் நீரை வந்து நீ கொண்டு வந்துட்டு யூஸே பண்ணாம அவன் சும்மா வச்சுட்டு இன்ஜுரின்னு சொல்றாங்கண்ணா. அது ஏதோ தெரியல, எனக்கும் கம்ப்ளீட்டா அந்த நியூஸ் வரல. பட் என்ன சொல்றாங்கன்னா, இன்ஜுரின்றதுனாலதான் அவனை போலிங் போட விடல, அதனால பேட்டிங் மட்டும் ஆட வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன புது வகையான இன்ஜுரியா இருக்கு? இல்ல புது வகையான இன்ஜுரியா இருக்குமா என்ன? எனக்கு புரியல. ரிப்ளேஸ்மெண்ட்னா ஆமா அவ கண்டிப்பா வரணும். எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வந்து ஆர்சிபி கூடயும் நல்லா தான் விளையாண்டான். எனக்கு புரியல ஒண்ணு. இன்ஜுரினா உட்கார வச்சிருப்பாங்க, ஒண்ணு பேட்டிங் பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. என்ன பித்தலாட்டமா இருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா வந்து அந்த இதுதான், சர்ஃப்ராஸ் கான் ஷுட் பிளே லைக் ஒரு பிளேயர் மாதிரி விளையாடணும். என்ன மேட்டர்னா வந்தா டமால் டிமால்னு இந்த வடிவேல் காமெடி ஒண்ணு வரும், அவன் பொண்டாட்டி பாத்திரம்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கும், இவன் அடிப்பான் டமால் டிமால் அந்த மாதிரி தான் இது சொல்லிட்டு. ஏன்னா 2 போர் சம போர், 2 போர் சரியான போர் சர்ஃப்ராஸ் கான். 3வது பால் இதாச்சு, வைடு போட்டானா இல்ல டாட் வச்சானான்னு தெரியல. 4வது பால் அடிக்கிறான், சுத்தி போய் அடிக்கிறான். எதுக்கு நீ 8 ரன் வந்துருச்சு, இதுக்கப்புறம் உனக்கு என்ன? நீ வந்து சேஸ் பண்ணல, ஓகேவா? நீ சேஸ் பண்ணா நீ அடிக்கலாம். சேஸ் பண்றவனே பொறுமையா ஆடினான். சூரியகுமார் யாதவும் திலக்கரும் பொறுமையா ஆடிட்டு இருந்தாங்க. நீ சேஸே பண்ணல, நீ என்ன பண்ணும்? அழகா சிங்கிள் தட்டணுமா, அவனுக்கு சான்ஸ் கொடுத்தமா, 2 போர் தேவையான போர் அடிச்சிட்ட. இதுக்கப்புறம் தேவையில்லாம டமால் டிமால் சுத்தி அவுட் ஆகி ப்ரிவியூஸும் வந்தோன்னா டமால் டிமால் அடிக்கிறான். எதுக்கு அப்படி அடிக்கிறீங்க? ஒரு நீ அடிக்கலன்னா என்னது கொன்னுடுவேன்டா, இல்லையா அங்க ஸ்னைப்பர்ல இருந்து அந்த சைடு தூபே. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, கடந்த 2 வருஷமா எஸ்பெஷலி போன வருஷம் தான் நாங்க வாங்கின அடி, எஸ்பெஷலி அந்த ட்ரியோ தீபக் கூடா, விஜய் சங்கர் அப்புறம் ராகுல் திரிபாதி, அவங்களெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே யாராச்சும் ஸ்னைப்பர் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லதான். சரி அது பிரச்சனை இல்ல. நெகட்டிவ் என்னன்னா பாசிட்டிவ் என்னன்னா சஞ்சு சாம்சன் நின்னுட்டான், அவனும் அவுட் ஆயிருந்தா வச்சுக்கோ, பொட்டலாம் பண்ணி போயிட்டு இருப்பானு. மும்பை பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்பெஷலா. ஓகே, அடுத்து மும்பையுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ்க்கு போயிடுவோம். பாசிட்டிவ்ஸ் என்ன பாசிட்டிவ் தெரியல, நீங்க தான் சொல்லணும். இன்னும் ஒரே ஒரு பாசிட்டிவ் இல்ல, நான் சொல்றேன். ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன தெரியுமா? சரியான கிடப்பார பேட்டிங் லைனப். நீங்க இப்போ கூட பாத்தீங்கன்னா என்ன 10க்கு 10 மார்க் போடுங்க. எனக்கு பாசிட்டிவ் 8க்கு மேல இருப்பாங்க. இப்போ கூட நீங்க வந்து பேப்பர் வைஸ் எடுத்து பாருங்க. அது அப்படி பார்த்தா வந்து நாளைக்கு ஆட போற ஜிடியும் வந்து கடப்பார சைடு தான், சாய் சுதர்ஷன் அப்படியே வரும். அதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ என்ன கான்செப்ட்னா மும்பைல 5 கேப்டன் வச்சிருக்காங்க, அது ஒரு பாசிட்டிவ் உண்மையிலே. ஆமா சரி சார், உங்க பக்கம் காத்திருக்கிறீங்க நீங்க வந்து இப்படி பேசுறது வந்து நான் வந்து எப்பவுமே நாங்க வந்து ஜெயிச்சாலும் வந்து அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ்ற கும்பல் நாங்களாம். ஏன்னா அடுத்து நாங்க அடி வாங்குவோம் எனக்கு தெரியும். என்ன அடி வாங்கினாலும் நான் உண்மையிலே சொல்றேன், லிட்டரலி சிஎஸ்கே வந்து இருக்கிற ரிசோர்ஸ அவ்வளவு நெகட்டிவ் இருக்கு. சிஎஸ்கேக்கு இருக்கிற ரிசோர்ஸ அவ்வளவு சூப்பரா மேனேஜ் பண்றாங்க. எஸ்பெஷலி பயங்கரமா இந்த விஷயத்துலலாம் சிஎஸ்கே இருக்கிற அந்த அகில் ஹுசைனா அவனோட ஸ்ட்ரென்த் தான், பவர் பிளே அவனுக்கு அங்க கொடுக்கணும். முகேஷ் சௌத்ரியா பயங்கரமா அதெல்லாம் பண்றேன். ஆனா ஒரு டீம், அதாவது அந்த டீமுடைய பேரை கேட்டாலே அப்படியே சும்மா நடுகுன்ற டீமை இன்னைக்கு வான்கடையில லிட்டரலி அண்டர்வேரோட சிஎஸ்கே உட்கார வச்சிட்டாங்க. வச்சு செஞ்ச தருணம் உண்மையிலே லிட்டரலி. ஆனா எனக்கு என்னன்னா, சூரியகுமார் அது இன்னைக்கெல்லாம் விளையாண்டதெல்லாம் பார்க்கும்போது, டேய் நீ என்னடா விளையாடுற? அவன் வந்து வேர்ல்டு கப்ல இருந்தே ஃபார்ம்ல இல்லடா. வேர்ல்டு கப்ல அவன் நியூசிலாந்து சீரியஸ் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமா அவன் வந்து ரொம்ப பின்னாடி போட்டாரு. வேர்ல்டு கப்ல இருந்தே ஆரம்பிப்போம். வந்து யுஎஸ்ஏக்கு அகைன்ஸ்டா ஏதோ நீ அடிச்ச டீம் யுஎஸ்ஏ. சரி ஓகே, ஆக்சுவலி பாசிட்டிவ்ஸ்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், எதுவுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு வழக்கம் போல பும்ராவோட லாஸ்ட் 2 ஓவர்
அது என்னடா உண்மையிலே அதையும் நீ எனக்கு வந்து சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அதையும் நீ எல்லாத்தையும் நீயே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் பேசினா அப்ப இந்த சைடு உட்காந்துருக்கோம் என்ன பேசுவான்? இல்ல எனக்கு இல்ல இருக்கிற இல்ல இல்ல இருக்கிற ஒரு பாசிட்டிவ்னா சரி அந்த 2 ஓவர். இல்ல அதத்தான் இல்ல நீங்களும் சொல்ல போறீங்க. இல்ல இல்ல எனக்கு இன்னொரு பாசிட்டிவ் இருக்கு கசன் சார். ஆனா ஒண்ணுண்ணா, ஒரு 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 அதாவது கசன் ஒரு சார் சூப்பரா ஃபாரின் மாட்டான். இல்ல உண்மையிலேயே நல்லா தான் போட்டான். என்னன்னா ஒரு ஃபாரின் அதாவது ஒரு ஸ்பின்னரே இல்லண்ணா. ஒரு ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்சு ஓகே வான்கடையில என்ன இருந்தாலுமே ஸ்பின்னர் தேவையில்ல தான். ஆனா என்னதான் இருந்தாலும் வான்கடை வந்து இந்தியால தானே இருக்கு. ஸ்பின்னர்னு ஒண்ணு தேவையா இல்லையா? அ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்பின்னர்ஸ்க்குன்னு போனதே இல்ல. கடைசியா அவங்க வந்து 2020 வின் பண்ணும்போது ராகுல் சார் பயங்கர ஃபார்ம்ல இருந்தான். ஆமா அதுக்கப்புறம் 2023ல பியூஷ் சாவ்லா கொஞ்சம் ஃபார்ம்ல இருந்தாரு. அவ்வளவுதான். மத்தபடி அவங்க ஸ்பின்னர்ஸே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு லாஸ்ட் 5 வருஷமா அவனுங்க ரொம்ப மண்ண கவுறானுங்க. ஒரு ஸ்பின்னர்ஸா ஒரு சாண்ட்னரையும், வருத்தம். அல்லா கசன்ஃபரையும் நீங்க வந்து ஒரு ஒரு மும்பை இந்தியன்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டு நீங்க ஸ்குவாட்ல வந்து 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, ரொம்ப கஷ்டம்பா. மும்பை இந்தியன்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டு இப்படி ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் 2 ஃபாரின் ப்ரொஃபஷனல் ஸ்பின்னர்ஸை வச்சுட்டு விளையாடுறதுன்றது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான நிலைமை தான். எனக்கு தெரிஞ்சது நிலைமைதான் ஒன் ஆஃப் த நிலைமைதான். நெகட்டிவ். சோ அதனால அவ்வளவுதான் அதே எனக்கு மாதிரி தெரிஞ்சு. எனக்கு அதே மாதிரி எனக்கு ஏதோ ஒரு படத்துல வந்து சொல்லுவாங்க, நீங்களாம் யாரா நீங்க யாருன்னு உங்க பரம்பரை என்ன பரம்பரை அந்த பரிதாபங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்கு. ஹார்திக் பாண்டியாலாம் என்னன்னே தெரியல. அவன்லாம் என் தெரிஞ்சு முடிஞ்சு போச்சு. அவன் அப்பப்போ ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்பப்போ ஒரு கிளிம்ஸ் காட்டானே தவிர மும்பை இந்தியன்ஸ்க்குலாம் அவன் விளையாடி எனக்கு தெரிஞ்சு என்னது அந்த ரீல்ஸ் தான் நான் பாக்குறேன் நான். கிட்டத்தட்ட ஒரு காலத்துல அவன் ஆடிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி தெரியல. அவனுங்க சூரியகுமார் யாதவ்லாம் எதுக்கு நான் விளையாடணும்? என்ன நான் விளையாட கேப்டன்ஷிப் கொடுக்க போறீங்களா என்ன? எனக்கு அதெல்லாம் ஒன்னே முடியாது. ஒன்று என்ன ஞாபகம் வருது, எனக்கு ஒன்னே ஒன்று என்ன ஞாபகம் வருது, அவன் பபுள் கம் பண்றது மட்டும் தானே ஞாபகம் வருது, எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் வர மாட்டேன். நடுவுல வேற நான் பயந்துட்டேன். ஏன்னா எனக்கு திலக் வர்மா வேற கோவப்படுத்தி விட்டான் ஜெமி ஒருத்தன். டேய் ஆமா நீ வந்து மறுபடியும் அவனை கோவப்படுத்தி விட்டு அவனை அடிக்க வச்சிடாதா அப்படின்னு பார்த்தா. ஏன்னா திலக் வர்மாலாம் திலக் வர்மா இல்ல மும்பை இந்தியன்ஸ் எந்த பேட்ஸ்மேனுமே சரி அவனுங்க திடீர்னு அந்த அந்த ஒரு ஏதோ ஒண்ணு பூந்துட்டானுங்கன்னா அவ்வளவுதான். அவனுங்க பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதுதான் பயந்துட்டே இருந்தேன். பட் எம்ஐ ஆனா எம்ஐ ஹெட் டு ஹெட் எம்ஐ வச்சு சிஎஸ்கே ஹெட் டு ஹெட்ல 7-9 ஆயிடுச்சு இப்போ. சோ இல்லண்ணா ஆக்சுவலா ஓவராலா வந்து மும்பை தான் ஜாஸ்தியா இருப்பாங்க. பட் ஆனா அது நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமாவே சிஎஸ்கே தான் டாமினேட் பண்றோம். ஸோ லாஸ்ட் 5 வருஷமாவே அது ஒரு ஒரு மாதிரி போகுது. எல் கிளாசிக்கோலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த 2018, 19 அந்த டைம் தான் பயங்கரமா இருக்கும். எஸ்பெஷலி 2015 பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பேப்பர் வைஸ் நல்ல டீம் தான். அப்பத்துல இருந்தோ எப்பத்துல இருந்தோ எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ் நல்ல டீமா தான் இருந்திருக்கு. பட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து வர மாட்டேங்குது. ஆமா அது என்னன்னே தெரியல. அது வர மாட்டேங்குது. அது வரவும் வராது போல தெரியல. அன்லெஸ் அன்டில் அவங்க மறுபடியும் யாருக்காச்சும் கேப்டன்ஷிப் அதே மாதிரி இன்னொரு ஒரு மும்பை இந்தியன்ஸ் கொலாப்ஸ் ஆனதுக்கு நான் பயங்கரமா நான் காரணம் என்னன்னா ரோஹித் இல்லாததுனா நாட் பிகாஸ் ஆஃப் ரோஹித் வந்து விளையாடணும்ட்டு இல்ல. ரோஹித் இல்லாததுனால காம்பினேஷனை கேவலமா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமன்தீர் வந்து டாப் ஆர்டர் வரான். அதே மாதிரி புது பேட்ஸ்மேன் ஒருத்தன் வரான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா 4 டவுன் வரான். ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு காம்பினேஷன். எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்ன அப்படின்னா வந்து கேப்டன்சி அங்க பிரச்சனை இல்ல அப்படின்னு தோணுது. என்ன மேட்டர்னா என்னதான் வந்து கேப்டன்சி வந்து நல்லா பண்ணாலும் உங்க பிளேயர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா வந்து உங்களால வந்து எந்த மேட்சுமே ஜெயிக்க முடியாது. இந்த கேப்டன்ஷிப் சொல்ல அவனுக்கு ஹார்திக் பாண்டியா ஹார்திக் பாண்டியா பண்ற கேப்டன்ஷிப்னால சூரியகுமார் யாதவுக்கு ஏதோ பிரச்சனையோ என்னவோ தெரியல எனக்கு. அவனுக்கு அதனாலேயே அதுவும் இருக்கலாம். அவன் பண்ற கேப்டன்சியும் ஆட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் அவுட் ஆற ஒரே பால் ஃபைனல் அடிக்கிறது. அது அங்க ஆளுக்கு வச்சா திருப்பி அங்கேயே அடிப்பான். கேட்ச் கொடுத்துட்டு பபுள் கம் பண்ணிட்டே போயிடுவான். ஏன்னா அங்கதான் ஆளுக்கு தான் தெரியுதுல திருப்பி அதே ஷாட்டே அடிச்சிட்டு இருப்ப. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் சொல்றதை விட சிஎஸ்கே தான் வந்து பாசிட்டிவ் நிறைய இருக்கு, நெகட்டிவ்ஸ் 2-3 இருக்கு. அது கொஞ்சம் ஆங்கர் ரோல் சஞ்சு சாம்சன் பிளே பண்ணதால தே காட் எஸ்கேப். மற்றபடி வந்து they have to take care of their batting. எம்எஸ் தோனி கதை தான் என்ன எனக்கு அவருக்கு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் வச்சு ஹோப் கொடுக்க கூடாது. ஒண்ணு அவரு பாட்டுக்கு பிராக்டிஸ்ல பயங்கரமா 6 அடிக்கிறாரு. அது மும்பை இந்தியன்ஸே ஏதோ வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரே நான் ஒண்ணு சொல்லிடுறேன். எனக்கு ஒரே விஷயம் தான், எனக்கு தோனி வர தேவையில்லை, போதும், தயவு செஞ்சு அவர் அப்படி இருக்கு சொல்லு. அப்படி ஒரு சாமி கும்பிட்டு போற மாதிரி சாமி போயிட்டு வர சாமி அப்படி நான் நல்லா ஆட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் திருப்பி டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இது நல்லா போயிட்டு இருக்கு. அவருக்குமே இது விரும்ப மாட்டாரு. பட் எனக்கு என்னன்னா கார்த்திக் சர்மா வர்றதுக்கு பதிலா கார்த்திக் சர்மா தானே. ஆமாண்ணா அவருக்கு பதிலா எம்எஸ் தோனியே உள்ள வரலாம்ல. அது கரெக்ட் தான். பட் ஆனா இந்த மாதிரி போகும்னு யாருக்கு தெரியும்?
சார் இப்படி ஆடுவாங்கன்னு யாருக்கு சார் தெரியும்? அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப அதுதான் இப்படி அது bowling எப்படியும் போடுறது யாருக்கு கார்த்திக் சார் சர்மா தெரியும்? அதான் எப்படியும் கார்த்திக் சர்மா வந்து யங்ஸ்டர் அவனுக்கு அவனை வந்து அப்படி அனுப்பணும்னா யாராச்சும் சர்ஃப்ராஸ் கான் பதிலாவோ அந்த மாதிரி டாப்ல தான் அனுப்பணுமே தவிர அவனை வந்து ஒரு ஃபினிஷரா வந்து யூஸ் பண்றதுன்றது அது வந்து பாம் மாதிரி வெடிச்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு தோனி வரணும்னு நினைச்சாங்க, வரணும்னு மேனேஜ்மெண்ட் நினைச்சாங்கன்னா கார்த்திக் சர்மா எனக்கு பதிலா வரணும். தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச பட் ஃபைனல் அப்படிலாம் பண்ண போயிடும்னு மாட்டாங்க. நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் போயிடும்னு நினைக்கிறேன். அடுத்து சிஎஸ்கே ஃபைனல் ஃபைனல்ஸ் போயிட்டு தலைவர், ஃபைனல்ஸ் போயிட்டு தலைவர் வருவாருன்னு நினைக்கிறேன். வரவே மாட்டாரு. அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல தான் இருப்பாரு அவரு. ஆனா பிராக்டிஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் வரும். பயங்கரமா சிக்ஸ் அடிக்கிற மாதிரி என்னன்னு தெரியல அந்த கதை. அது எனக்கு புரிஞ்சிச்சு. அதாவது ரீல்ஸ்ல அவங்க வந்து சிக்ஸ் அடிக்கிற மாதிரி போலிங் போட்டு இவர் சிக்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் டிக்கெட் வந்து சேல் ஆயிடுது வான் கடையிலயோ இல்ல ஃபைனல்ஸ்லயோ. அதுக்கப்புறம் இல்ல போதும் நீங்க டிக்கெட் சேல் அடிச்சு நீங்க வந்து ஹோட்டல்ல இருந்துருங்க அப்படின்னு. அவரும் சரி ஓகே கூல், இது ஆக்சுவலி சரியான ஸ்ட்ராட்டஜி. எனக்கு இப்பதான் தோணுது இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. சரியான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜில அப்படின்ற மாதிரி. ஆமா 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 எனக்கு இப்பதான் தோணுது. ஆமா அழகா ரீல்ஸ்ல எல்லாம் அந்த எடுத்து அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல எல்லாம் விளையாட வச்சுட்டு டிக்கெட் பண்றானுங்க. சரி ஓகே, ஓவரால் ஓகே, ஹாப்பி மூட்ல இருக்கீங்க. சோ அந்த ஹாப்பி மூட்லயே அப்படியே வந்து நாளைக்கு ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸோட ப்ரெடிக்ஷன்ஸும் கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸும் கொஞ்சம் அப்படியே தூவிட்டீங்கன்னா நான் ஏன் பாசிட்டிவ் சொல்லிடுவேன், நீங்க உங்க பாசிட்டிவ் சொல்லிடலாம். ஆர்சிபி தானே, ஆர்சிபி வந்து ஆர்சிபி வந்து ரொம்ப போலர் சொல்லுங்க. ஆர்சிபிக்கு போலர்ஸ் 5 போலர் சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? ஜார்ஜ் ஹேசல்வுட், அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறமா வந்து அவன் பேர் என்ன, ரஷிக்தார், இவன் சுயேஷ் சர்மா, அப்புறம் வந்து கல்லு வீசுறவன் குருணல் பாண்டியா. சோ 5 ஆச்சா? 6வதா ஷெப்பர்ட் வச்சிருக்காங்க அவங்க. ஓகேவா? என்ன பொறுத்த வரைக்கும் ஏதோ ஃபைனல்ஸ்ல 2025 ஃபைனல்ஸ்ல ஷெப்பர்ட் வந்து கேட்ச் விட்டதால அவனுக்கு ஒரு டிவைன் பவர் வந்து இவன் விக்கெட் எடுத்துட்டான், ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுத்துட்டான். அதனால வந்து நீ பெரிய போலர் எல்லாம் கிடையாது தம்பி, நீ வந்து ஒரு சுமார் பார்ட் டைம் போலர் தான். ஓகேவா? அதனால வந்து உன்னை 6வது போலரா வச்சிருக்கிறதே எனக்கு பெரிய விஷயமாப்படுது. சோ இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த 5 போலர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 5 போலர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து செமையா அடி வாங்குறாங்க அப்படின்னா வந்து ஆப்ஷனா ஒரு போலர் வச்சுக்கிறது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஒரு ஆல்ரவுண்டர் போலரா இருக்கிறது நல்ல விஷயம். சோ இப்போ அந்த 5 போலர்ல ஆல்ரவுண்டா ஒரு போலர்னா அந்த போலர் வந்து ஒரு நல்ல போலரா இருக்கணும். இந்த மாதிரி போலர் இருக்கிறது வந்து எனக்கு என்னமோ சரியா படல. சோ அதனால இல்லண்ணா எனக்கு தெரிஞ்சு 2023ல சிஎஸ்கே எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இப்போ ஆர்சிபி இருக்காங்க. ஸ்குவாடே சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிளேயர்ஸ்க்கு வந்து அழகா கான்பிடன்ஸ் கொடுத்து நீங்க விளையாடு பாராசா அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்க போனீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம், எனக்கு தெரிஞ்சு நாளைக்குலாம் ஈஸி வின். நாளைக்கு வந்து ஜிடிலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஜிடி வந்து ஃபார்ம்ல இல்ல. அதே மாதிரிதான் என்ன வந்து கில் சரியா ஆடல, ஐசோலேஷன் சரியா ஆடல, அதுக்கப்புறமா வந்து கீழே திவாத்தியாவும் ஷாருக் கானும் வந்து திவாத்தியாவும் ஷாருக் கான் பர்ஃபார்மன்ஸே பண்ணல சுத்தமா. 4 கோடி கொடுத்து எடுத்தாங்க. சோ அவனுக்கு பேங்க்ல எஃப்டி போடுற மாதிரி அழகா 5 கோடி 4 கோடின்னு கொடுத்து எடுத்துட்டே இருக்காங்க. சோ ஜாலியா அவன் சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்கான். சோ அதனால வந்து ஷாருக் கான் திவாத்தியா அவங்க மிடில் ஆர்டர்ல பினிஷிங் ரோலும் எதுவும் பண்றது இல்ல. ஸோ சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறமா வந்து ஜாஸ் பட்லர் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாப்புல திருப்பி போயிட்டாப்ல. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரபாடாவோட அந்த லென்த் பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நல்ல ஸ்பீடும் லென்த் பார்த்தா கொஞ்சம் ஏதாவது பண்ணுவாப்ல அப்படின்னு தோணுது. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் என்ன வேணா நடக்கலாம். நாளைக்கு மேட்சுமே பாத்தீங்கன்னா வந்து ஜிடி இன்னைக்கே வந்து நம்ம நேத்து நானும் நீங்க மட்டும் இல்ல எல்லாமே அப்படியே ஜெயிச்சாலுமே பேப்பர் வைஸ் கூட இல்ல எவ்ரிவன் ஸ்டார்டட் பிரெடிக்டிங் தட் மும்பை இந்தியன்ஸ் வின் ஆகும் சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆமாமா, டாஸ் வேற வின் பண்ணி சேஸ் வேற டாஸும் தோத்துட்டாங்க எல்லாமே. பட் ஆனா அதுதான் ஐபிஎலோட பியூட்டி. நம்ம எதுவுமே நடக்க முடியாது. மேட்ச் என்ன வேணா மாறலாம், எப்படி வேணா நடக்கலாம். கேஸ் சௌத்ரி வந்து போலிங் போட்டு டீகாக்கு விக்கெட் எடுப்பாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்ல இதெல்லாம் பார்க்க முடியாது. பட் ஆனா ஐபிஎல்ல பார்க்கலாம். அதுதான் பியூட்டி ஆஃப் ஐபிஎல். அதே மாதிரி அகில் ஹுசைன் எடுத்து போலிங் போட்டு இவனை திலக் வர்மாவை எடுத்தது இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. பட் ஆனா நடக்குது. இதெல்லாம் வந்து ஐபிஎலோட பியூட்டி தான் சொல்லுவேன். அதனால அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா நாளைக்கு வாய்ப்பே ஒழிய மற்றபடி பெருசா பேட்டிங் யாரும் அங்கேயுமே அதே தான் ஸ்டெப் அப் பண்ண மாட்டாங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு விளையாடணுமா அப்படின்னு நம்ம தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி ஆர்சிபி தான், ஆர்சிபியுடைய டீம் டு லூஸ் தான் நாளைக்கு. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க நிம்மதியா தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நான் நூர் அகமது மாதிரி முடிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். இப்படியா இல்ல இப்படியான்னு தெரியல. இப்படிதான் நினைக்கிறேன். நூர் அகமது மாதிரி முடிச்சுக்கலாம். அகில் ஹுசைன் மாதிரி ஆரம்பிச்சோம். ஸோ நூர் அகமது மாதிரி குட் நைட்னு சொல்லி
இன்றைய உரையை முடித்துக் கொள்ளலாம். ஆமா, வி ஆர் த கிங்ஸ். நல்லா தூங்க பார்ப்போம். ம் டேக் கேர், பாய். சரிண்ணா, பாப்போம், பை.